கார்கானுக்கு என்னாச்சுன்னு தெரியாமலே போச்சுல்ல. அதுக்கு அந்த பைத்தியத்தை கண்டுபிடிச்சாதான் தெரியும். டேய் அவனை தட்டி எழுப்புங்கடா. ஹலோ 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 உங்களை தாங்க. ஹலோ ஹலோ இல்லைங்க எந்திரிங்க. ஹலோ அதான் போயிட்டுருக்கு. டேய் ஹலோ டேய் ஹலோ ஹலோ கரெக்டாக படுத்துருக்காரு. தட்டி எழுப்புடா. உங்களை தாங்க. ஹலோ லோ லோ ஹலோ அவனை போய் ஹலோ ஹலோ கூப்பிடு. நான் இல்லை நான் இல்லைங்க. கடிச்சிட்டு போறான்டா. யாரடா ஒத்து பாக்குறான்? டேய் சுரேந்தர் என்னையே பாக்குறான். ஓடிடு. டேய் சுரேந்தர் ஓடிடுறா. டேய் சுரேந்தர் போடா. டேய் ஓடிடுறா. டேய் உன்னதான்டா பாக்குறான். டேய் சுரேந்தர் தள்ளி விட்டுறா அவனை. டேய் தள்ளி விடுறா. டேய் 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 விடுறா அவனை. டேய் டேய் விடுறா. டேய் தள்ளி விட்டு ஓடுறா சுரேந்தர். டேய் டேய் விலக்கி விடுறா விலக்கி விடுறா. டேய் விடுறா. செத்துக்கிட்டு போயிருக்கு போறா. பாத்துட்டு போறா. இருடா அவனை போட்டுறா. சீக்கிரம் ஏறா. பாலமா நிக்கிறீங்க. பைத்தியத்தை போய் லைவ்ல ஷூட் பண்றேன்றீங்க சார். இந்த ப்ராஜெக்ட்ல என்னால ஒர்க் பண்ண முடியாது சார். நான் இப்பவே வீட்டுக்கு கிளம்புறேன் சார். எங்களை செட்டில் பண்ணிடுங்க. நான் கிளம்புறேன். இந்த மாதிரி ரியல் லைஃப் ஷூட்லாம் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு தெரியாதா? அதுக்கு பைத்தியத்திட்ட அடி வாங்கி சாக சொல்றீங்களா? எனக்கு வர கோபத்துக்கு போலீஸுக்கு போன் பண்ணி இந்த பைத்தியத்தை புடிச்சு. நீங்க எதுக்கு சார் எமோஷனல் ஆவறீங்க சம்பந்தமே இல்லாம? சார் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் இப்படி தான் சார் இருக்கும். இதெல்லாம் முடிச்சு கொடுக்க தானே வந்தீங்க. அதுக்காக தானே பேமெண்ட்டும் வாங்கினீங்க. பேமெண்ட் வாங்கினா வேலை தான் பார்க்க முடியும். அதுக்காக எங்கள் உயிரை கொடுக்க முடியுமா? வந்தாச்சு சார். கொஞ்சம் முடிச்சு கொடுத்துட்டு போங்களேன். நீங்கள் லைவாலாம் ஷூட் பண்ணுங்க. எதையாவது ஷூட் பண்ணுங்க. என்னால் ஒர்க் பண்ண முடியாது சார். நான் கிளம்புறேன். பரவாயில்ல சக்தி. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு விட்டுரு. அவங்க கிளம்பட்டும். அந்த பைத்தியக்காரனை நான் வந்து சும்மா விட போகிறதில்ல. அவனை என்ன பண்ணுறப்பார். இந்த கொலைக்கெல்லாம் அவன் தான் காரணம். போலீஸை கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தலைமை விட மாட்டேன் சார். நான் தேவையில்லாமல் மாட்டிக்காதீங்க. இது என்னோட ப்ராஜெக்ட். இது எப்படி முடிக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்கள் கிளம்புங்க. வா ருத்ரா வா. வந்துட்டியா? நீ வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. வா. பாவண்டாவ உனக்காகவே காத்துட்டு இருக்காடா. அவளை நீ உன் கூடயே வச்சுக்கடா. நீ இல்லாம அவ ரொம்ப கஷ்டப்படுறாடா. குழந்தையாட்டம் எப்போதுமே அழுதுகிட்டே இருக்காடா. நீ வருவன்னு உன்னை நினைச்சு உருகுறாடா.
பாவண்டா மீரா. உன்னையும் அவளையும் சேர்த்து வைக்கிறேன்டா. அவ்வளோதான்டா எனக்கு. நான் சந்தோஷமா போயிட்டே இருப்பேன்டா. என் மனசு நிம்மதியோட இந்த ஊரை விட்டே போயிடும்டா. ஹலோ ஒரு நிமிஷம். நீங்கள் நினைக்கிற ஒருத்தர் நான் இல்லை. என் பேர் சுரேந்தர். நான் லைலா காலேஜில் விஸ்காம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஏரியா காயார் பாலத்தில் தொடர்ந்து ஆக்சிடென்ட் நடக்கிறதா கேள்விப்பட்டு அதை லைவாக ஷூட் பண்ணலாம் தான் வந்தேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த பாலத்தை பற்றியும் சிவனேசன் கொலையை பற்றியும் உண்மை தெரியும்னு சொன்னாங்க. அதை தெரிஞ்சுக்க தான் வந்தேன். கொஞ்சம் சொல்கிறீங்களா? சொல்லுங்கள். என்னங்க உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்கள் ப்ளீஸ். டேய் ருத்ரா, மூளைகளை குழம்பி போச்சாடா உனக்கு? என்னென்னமோ பேசுற? பைத்தியமாடா நீ? இப்படி பேசிட்டு இருக்க? மீராவை தெரியாதா? யாருன்னு கேட்குற? கிட்டா என்னையவே நீ யாருன்னு கேட்ப போல் இருக்கு. இதை மீரா கேட்டா எவ்வளவு வேதனைப்படுவான்னு தெரியுமாடா? டேய் என்னாச்சுடா? டேய் யூஎஸ்ஏ விசா கிடச்சிருச்சு, அடுத்த வாரம் ஃபாரின் போகிறேன்னு நேற்று நீ தானடா ஃபோன் பண்ணி சொன்னேன். அதுக்குள்ளே பேக்கோட வந்து நிற்கிற. உட்கார்றா, உட்காருங்க. உட்கார். மீரா. வணக்கம். என்னடாச்சு? பிரச்சனை, வீட்டை விட்டு ஓடி வந்துட்டோம். வீட்டை விட்டு ஓடி வந்துட்டீங்களா? சாமி கிட்ட ரொம்ப நேரமா பேச்சுவார்த்தை நடத்திருந்த மாதிரி இருக்கு. என் வேண்டுதலை நிறைவேற்றின சாமிக்கு நன்றி சொல்லிட்டு இருந்தேன். வேண்டுதலா? என்ன வேண்டுதல்? நீங்க யுஎஸ்ஏ விசாக்கு அப்ளை பண்ண உடனே நான் 48 நாள் விரதம் இருக்கிறதா வேண்டிக்கிட்டு விரதமும் இருந்தேன். திடீர்னு நேத்து நீங்க ஃபோன் பண்ணி விசா கிடைச்சிச்சுன்னு சொன்ன உடனே எனக்கு அழுகே வந்துருச்சு. உண்மையிலே எனக்கு ஃபாரின் போறதுக்கு இஷ்டமே இல்லை. ஏன்? ஆமா, ஒரு நாளைக்கு நம்ம ஒரு தடவையாவது நேர்ல பாக்குறோம், குறைஞ்சது 10 தடவையாவது போன்ல பேசுறோம். நான் கூட என்னென்னமோன்னு நினைச்சேன். ஏய், நம்ம மெயில்ல சாட் பண்ணலாம், வெப்காம்ல பார்க்கலாம், பேசலாம். இதுக்காகவா ஃபீல் பண்ற? ஏய், என்னதான் இருந்தாலும் பக்கத்துல இருக்க மாதிரி வருமா? வாழ்க்கையில ஒரு லட்சியத்தை அடையறதுக்கு சில சின்ன சின்ன தியாகங்களை செஞ்சுதான் ஆகணும். எதையுமே இழக்காம லட்சியத்தை அடையவே முடியாது. சச்சின் டெண்டுல்கர் 16 வயசுல இந்தியன் டீமுக்கு விளையாட வந்துட்டாரு. அப்போ அந்த டீனேஜ்க்கான எல்லா சந்தோஷத்தையும் ரொம்பவே மிஸ் பண்ணிருப்பாரு. இன்னைக்கு இங்கிலாந்து ஆஸ்திரேலியா கிரவுண்ட்ல இறங்கும் போதே மொத்த பப்ளிக்கும் அவருக்காக எந்திரிச்சு நின்று கை தட்டுறாங்க. தெரியும்ல? அப்போ டெண்டுல்கர் அளவுக்கு வருவேன்ற. கண்டிப்பா உன்னால முடியும்.